ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் கண் அப்படின்ற படத்தோட மூவி ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்குது. அந்த தொழிற்சாலையில் ஒரு மர்டர் நடக்குது. அதை யார் செஞ்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர்த்தில் யார் அந்த கொலையை பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையோட கிளைமேக்ஸ் ரொம்ப பயங்கரமாக வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. ஸோ இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சஸ்பென்ஸான ஒரு படமாக இருக்குது. ஸோ ஒரு சஸ்பென்ஸ் படத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மக்களுக்கு இந்த படம் உண்மையிலே சூப்பராகுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீன் பை சீன்ஸ்லையும் எது வித்தியாசமான ஒரு கதைகளாகவும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெளியே தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காரு டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் பாட்டுன்றது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சவுண்ட் எஃபெக்ட்டுக்காக இதை பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸில் இந்த படம் இருக்குது. கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸில் என்ன காட்டுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்தால் கிளைமேக்ஸ் வேறு மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான மூவிஸ் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்க கதையில் இருக்கிற ஹீரோஸ் அண்டு ஹீரோயின்ஸ் எல்லாருமே அது மட்டும் இல்லாமல் சைட் ஆக்டர்ஸ் எதுலேருந்து எல்லாருமே அந்த படத்துக்கு ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஆக்ஷன் வைஸஸில் இந்த படம் சூப்பராக அடல்ட்ஸ் ரொம்ப இல்லைனாலும் ஓரளவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஒரு படத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா எந்த படமுமே கிடைக்கல. ஏன் அப்படின்னா இது சீன் எல்லாமே கலந்துருக்க மாதிரி தான் தெரியும். பட் அந்த இதுக்குரிய பேஸில் இதில் இருக்காது. பேஸ் மட்டும் ஒன்றா இருந்தாலும் அதுக்கு அடுத்து வரப்போகிற சீன்ஸ் எல்லாமே இதுதான் சொல்லி நம்ம யூடியூப்னா கண்டிப்பாக அந்த சீன் வராது. ஸோ படம் வைஸ் படம் சூப்பராக இருக்குது. ஒரு ஆக்ஷனாக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கான ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹாரரான த்ரில்லரான ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தா எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த அடுத்த படத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.